குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 18 மேலிருந்து 24 மே வரை உள்ள காலகட்டங்களிலே இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் ஜாஸ்தி வரப்போகுது. ஏன்னா 2ஆம் இடத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே உச்சத்திலே அமரக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அங்கிருந்து பூர நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். அப்போது சிம்ம ராசி வரை பயணம் செய்ய போகிறார்னு வருகிறது. அப்போ நிறைய விஷயங்கள் குழந்தைகள் விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், உங்களுடைய பரஸ்பரம் முன்னேற்றத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல வாரத்தில் காலெடுத்து வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு காரியமும் எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் இந்த 18ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய நாளிலேயே உங்களுக்கு லாபங்கள் ஜாஸ்தி வரும். பணம் கொஞ்சம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகளும், லாபங்களை நோக்கிய பயணங்களிலே புதன் வியாழனெல்லாம் பண வரவும், கொஞ்சம் தாயாரின் ஒருநிலைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக அமையக்கூடியதான புதன் வியாழன் அப்படிங்கிற நாட்களிலும், மனதில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் குழந்தைகளை பார்த்தோன்னு குதூகலமாகிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷ நிகழ்வுகளை இந்த வெள்ளி சனி போன்ற நாட்களிலும் கிடைக்கும். எதையுமே கொஞ்சம் கவனிக்காமல் விட்டால் நமக்கு தப்பு வந்துடும். அந்த குழந்தைகளை கொஞ்சம் கவனிக்காமல் விடுறது உங்களுடைய விஷயமாக இருக்குது. அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்திலும் சரி, கல்வி மேன்மைகளிலும் சரி, அவங்களோட கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலி டைம் மஸ்ட்டு. இதை பண்ணினாக்க பல முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கலாம். சூரியன் நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு. அந்த பொசிஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்தில் இருப்பதனாலே மனதிலே குழந்தைகளை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் கவலைகள், அவர்களுடைய வளர்ச்சிகளை பற்றின எண்ணங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே. 3ஆம் இடத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய குருவினால் லாபங்களும் உண்டு. சில குழந்தை விஷயமாகவும் ஆரோக்கிய விஷயமாகவும் கஷ்டங்களும் உண்டு அப்படிங்கிறதும் தெரிகிறது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ன பண்ணணுங்கிறத யோசித்து செஞ்சிங்கன்னா இந்த வாரம் சக்ஸஸ் உண்டு. இல்லை சார், நான் ஏதோ போயிட்டே இருக்கிறேன், எனக்கு நிறைய பேர்டன்ஸ் இருக்குது, எதையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா இந்த வாரம் 10ஓட 1 11ன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் குடும்பத்திலையும் கவனம் செலுத்துங்க. இதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு காஷனாக நான் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த வாரத்தில் அந்த சந்திரனின் பயணமானது 5ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளே போகிறார். அங்கே தான் யூக பலங்கள் கொடுக்கக்கூடிய, புத்திஸ்தாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் சுபிட்சமாக இருக்கும். இந்த வாரத்தில் 18 மேலிருந்து 24 மே என்ற காலகட்டங்களிலே ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பயணம் இருக்கிறது. அதில் முக்கியமாக 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரக சதுர்த்தி என்கிற நாளிலே நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிறைய கடன் பிரச்சனை சார், கடனே அடைக்க முடியல சார், எனக்கு ரொம்ப தலை சுற்றுது சார் அப்படின்னு சொல்லிட்டு, கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் என்று மனதிலே கலங்கக்கூடிய ஆசாமிகளுக்கு கடன் தீர்ப்பதற்கான ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள் அன்று. அன்றைக்கு முக்கியமாக கடனை தீருங்க. கொஞ்சமான கடனை, எல்லா கடனையும் தீர்க்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சமான 1 லட்ச ரூபா கடன் இருந்தால் ஒரு 1000 ரூபாயானும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்கள்கிட்ட கடன் யாருன்னா வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கேளுங்கள். அப்படி கேட்டிங்கன்னா கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைத்துவிடும். அதனால் ஒரு நல்ல வரப்பிரசாதமான ஒரு நாள் அன்று. அதுபோல் 23ஆம் தேதி அன்று துர்காஷ்டமி அப்படின்னு இருக்குது. அன்றைக்கு துர்க்கையின் வழிபாடு ரொம்ப முக்கியம். அரளிப்பூ மாலை சார்த்தி துர்க்கையை வழிபடுவதனால இந்த சொல்லுவோம், பில்லி சூன்யம் ஏவல்லாம் வச்சுட்டாங்க சார், என்னென்ன நடக்கலை சார், தெரியல, வேலை போயிடுச்சு, தெரியல, தடையாகி போச்சு, திருமணத்துக்கு எல்லாம் பண்ணோம், கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நிறைய தடைகளை காட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த துர்க்கை
எப்படி சண்ட முண்டேஸ்வரர்களை அழித்தாரோ அப்படி இதெல்லாம் அழித்து நமக்கு நன்மையை கொடுப்பார் என்ற தன்மையிலே அரளிப்பூ மாலையை சார்த்துவதும் சிவப்பு கலர் பூக்களான செம்பருத்தி, செவ்வரளி இதெல்லாம் சார்த்துவதும் அவளை வழிபடுவதும் டெஃபினட்டாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் 23ஆம் தேதி இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 பரிகாரத்தையும் செய்ய இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சத்தின் பலன் அதிகப்படும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.